இப்போல்லாம் மார்க்கெட்ல வரக்கூடிய பெரும்பாலான ஃபுல் ஆப்ஷன் வண்டிகளில் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்றதுக்கு சாவிக்கு பதிலாக ஒன் டச் பட்டன் தான் வருது. ஸோ இந்த ஒன் டச் பட்டன் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகளை ரைட் சைட்லையும் சில வண்டிகளை லெஃப்ட் சைட்லையும் இருக்கு. இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கும்போது நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது வண்டியை டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் சின்ன குழந்தைங்க ஏதாவது தெரியாம அமைக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வண்டியை டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வண்டி ஆஃப் ஆயிராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இந்த வீடியோவில் நாம இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னால இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளுடைய இன்ஜின் வாய்ஸ் பேஜையும் யூடியூப் சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்னுடைய வண்டியை நான் மூவ் பண்ணுறேன். ஸோ வண்டி இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போய்கிட்டு இருக்கும்போது செகண்ட் கியரும் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனை நான் அமைக்க பார்க்குறேன். அமுக்கும் போது எனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஐ எம் டூயிங் டு ப்ரெஸ் த பட்டன். பாருங்கள், நம்ம வண்டி போய்கிட்டு இருக்கு, மூளை இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன அமுக்கினாலும் சரி நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ஆஃப்லாம் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இக்னைட் பட்டன் நமக்கு லெஃப்ட்டில் இருந்தாலும் சரி ரைட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆஃப் பண்ணீங்கன்னு சொல்லியாச்சுன்னா வண்டி கண்டிப்பாக ஆஃப் ஆகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் எப்போ வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணியிருக்கிறீங்களோ, இப்போ நான் வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சு. தென் நவ் ஐ ப்ரெஸ் திஸ் பட்டன். எஸ், இப்போ வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. தென் இக்னைட் பண்ணுறேன். ஸோ இக்னைட் பண்ணுறதுக்கு முன்னால் நியூட்ரலில் வைக்கணுங்கிறதுனால ஸோ நியூட்ரலில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். வண்டி எனக்கு வந்து ஆன் ஆகுது. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் மற்ற எல்லா வண்டிகள்லையுமே இருக்குது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது என்னதான் வண்டி ஆஃப் ஆகலனாலும் நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணும்போது முன்னால் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறதை தவிர்த்துக்குங்க.